This memorable moment. Now we by T. Soundravalli. Dear friends, good evening. மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தலைமை ஆசிரியர் எங்களுடைய மரியாதைக்குரிய ஆலோசனை வழங்கிய ராமசிவராஜன் அவர்களுக்கும் எனக்கு இந்த விழாவில் இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திய மாணவ மாணவிகளுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆலோசனை வழங்க வேண்டிய எண்ணத்தை நான் கல்வி பள்ளிக்கூடம் மூலம் அனைத்து பள்ளிகளுக்குமே குறிப்பாக 7ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து +2 வரைக்கும் ஆலோசனை நாம் நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகளிடம் வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் இதுவரை அது நடைபெறவில்லை. ஆனால் என் எண்ணத்திற்கு நான் கனவு மாதிரி வைத்திருந்த அந்த எண்ணத்தை முதல் நினைவாக்கிய திரு பார்த்தசாரதி அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை சொல்ல வேண்டும். இந்த விழா ஒரு பக்கம் நீங்கள் ஆசிரியருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றிருந்தாலும், ஆனால் மாணவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கி வழி அனுப்ப வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனை. அந்த எண்ணம் எனக்கு தோன்றியது போல் அவருக்கு வந்து வருவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். நான் அரியாங்குப்பத்தை சேர்ந்த நான் என்னை பற்றி சொல்கிறேன். நானும் அவர் பார்த்தசாரதி அவரை போலவும் நடுநிலை பள்ளி சாதாரண பள்ளிகள் படித்தோம். யாரும் பெருசாக கான்வென்ட்டில் படித்து எதுவும் பண்ணலை. ரொம்ப எளிமையான குடும்பம் தான். யாருமே படிப்படியாக வளர்ந்து கொண்டோம். ஹைஸ்கூல் படித்தது ஹைஸ்கூல் அரியாங்குப்பம் நடுநிலை பள்ளி இங்கே ரோட்டு ஓரமாக இருக்காங்க படித்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷன் வேண்டும். நானும் சில பேரை பார்த்து தான் நான் வந்தேன். ஆனால் நான் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஆசிரியர், பெற்றோர் மற்றும் ஆண்டவன் நான் நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு தான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் நமக்கு கை தூக்கி கொடுக்க ஆலோசனை வழங்க அந்த காலத்தில் யாருமே கிடைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹைஸ்கூலில் படித்து பள்ளியில் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அதன் பிறகு தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜில் டிகிரி, பாண்டிச்சேரி சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து வந்தேன். இன்னும் சொல்ல போனால் ஸ்கூல் படிக்கும்போது நான் 4ஆம் வகுப்பில் ஃபெயில். படிப்பென்றாலே ஒரு பயம். இதுக்காக நான் வருத்தப்படலை. ஆசிரியர் கொஸ்டின் பேப்பர் எழுதுவார் நோட்டில். அப்போல்லாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எப்படின்னாங்கன்னா இப்போ பேப்பர் தர மாதிரி இல்லை, நோட்டீஸ் போர்டில் கொஸ்டின் எழுதுவார் வாத்தியார். அதை பார்த்து ஆன்சர் எழுதணும், எழுதி கொடுக்கணும். நானும் திரும்ப பார்ப்போம், மொழிக்கு ஒன்றும் தெரியாது. அந்த கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுதுவேன், 5 கொஸ்டின் அப்படியே எழுதிடுவான். பேப்பர் வச்சுக்குவேன், திரும்பி பார்ப்பேன். யாரையும் கேட்க மாட்டேன். அந்த தைரியமும் இல்லை, பிட் அடிக்கிற தைரியமும் எனக்கு கிடையாது. பார்த்துக்கினே இருப்பேன். பக்கத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருப்பார், எழுதியப்பன்னு எழுதிட்டார். பேப்பர் கொண்டு வாங்கிட்டு போகிறேன். வாங்கி இருக்கிற அவர் பேப்பர் மேலே வச்சு என் பேப்பர் கீழே போயிடும். வாங்கிட்டு டேபிள் இந்த அப்புறம் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா வெறும் பேப்பர் என்ன பிளாங்காக இருக்கும். ரிசல்ட்டை வந்தாக்கா எப்படி நான் பாஸ் பண்ண முடியும்? அந்த ரிசல்ட்டை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். 3ஆவது வரைக்கும் எப்படி பாஸ் பண்ணால் படிச்சுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 4ஆம் வகுப்பிலிருந்து தான் எனக்கு அனைத்து ஞாபகம் வந்து இருக்கிறது. அப்போது ஜெயபாலகிருஷ்ணன் ஒரு ஆசிரியர், காரைக்கால், இன்றைக்கும் அவருடன் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆசிரியர் காரைக்காலை சேர்ந்தவர். அவர் அவர் ஒரு என்ன நினைச்சாரோ தெரியல, என்னை கூட்டு வச்சு பேசி. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எல்லாரையும் என்னை கிளாஸ் படிப்பாங்க. கிளாஸ் படிக்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு அடுத்த கிளாஸ் போகணும். இது பழைய ப்ரொசீஜர். அப்போ நான் நான் உட்காந்துனே இருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு 2-3 பேர் தான் கிளாஸில் மீதி. ஆனால் அதன் பிறகு ஜெயபாலகிருஷ்ணன் ஆசிரியர்
நம்ம ஊரில் இருக்கிறார் பழனி வாத்தியார், அது நம்ம சார் வீட்டுக்கு எதிரில் தான் இருக்கார். அவங்களாம் போட்டு ஒரு ஆலோசனை, ஏன்டா அந்த மாதிரி இருக்கிற படிக்கலாமான்னு சொல்லும்போது என்ன மாரி அது ஒரு ஆர்வம் வந்தது. அதே 4ஆவதுல நான் 3ஆவது ரேங்க் 4ஆவது ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படித்தேன். அது எப்படின்னே தெரியல. அன்று முதல் படிக்கும்போது ஒரு ஆர்வம் ஏற்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு ஒரு ஆசிரியருடைய ஆலோசனையும் ஆண்டவனுடைய அருளும் தான். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நீங்களாம் சாமி கும்பிடுங்களா? சாமி கும்பிடாதவங்க யாராவது இருக்கீங்களா? பிடிக்காதுன்னு இல்லை, அந்த மாதிரி தான் சில சொல்கிறதுக்காக இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு நல்ல ஒரு பதவியில் அரசு பணியில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த பதவி எனக்கு பெருசாக தெரியல. அது நான் எப்பயும் போல் சாதாரணமாக இருக்கிறேன், அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவங்க வெளியில் பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சராசரியாக பழகுவது இல்லை. அது இனிமேல் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பதவி தானாக போயின்னு இருக்கிறதால எனக்கு அதை பற்றி எனக்கு பெருமையாக எல்லாம் போயிட்டுலாம். நானும் இந்த அரியத்தில் சாதாரண மக்களோட ரொம்ப சாதாரணமாக தான் பழகி இருக்கிறேன். அது என்னால் மாற்றிக்க முடியல. சில பேர் சொல்கிறாங்க, நீ இந்த லெவல் போனால் நீ டீ கடையில் நிற்கக்கூடாது, மார்க்கெட்டில் நிற்கக்கூடாது ஏதாவது சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. நான் ஒரு பதவியில் இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேது. நான் அன்னைக்கு எப்படி இருந்தேன் படிக்கும்போது அதே டீ கடையில் படித்தேன். டீ கடை பெஞ்சில் படித்தேன். இந்த பாய் டீ கடை இன்னமும் இருக்குது முனையில், மார்க்கெட்டு முனையில். டீ பிளேட் வச்சிருக்கோம், அந்த டீ பிளேட் வச்சு படிக்கும், தூக்கம் வரும், கொஞ்சம் டீ சாப்பிட்டு அங்கே தான் படிப்போம். இன்றைக்கி அதை மாற்றிக்கவே முடியல. கையில் கட்டியும் சாதாரணமாக இருப்பேன். நிறைய பேர் ஆஃபீஸில் போலீஸ் கூட வண்டி கிராஸ் பண்ணோம், விஷ் பண்ணிட்டு போவாங்க, பார்த்து கையோட தான் இருப்பேன். அது எனக்கு தெரியல, அது என்னவோ எனக்கு தோணலை. அது சரி பரவாயில்ல, என்னை பற்றி எதுக்கு சொல்லுங்கிறாங்க. சரி போதாது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் செய்கிற வேலையை கடமை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா பதவியும் பாராட்டும் தானாக தேடி வரும். அதுக்காக பல இதில் நான் போய் சொல்கிறேன். அதில் ஏதாவது தவறாக இருந்தாக்கா அனைவரும் மன்னிக்க வேண்டாம். முதல்ல சொல்கிறது பெற்றோர்கள். தயவுசெய்து இது நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் இது மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் கலெக்டர் ஆகணும்னோட அவசியம் கிடையாது, ஐஜி ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பதவி உங்களை தானாக தேடி வருன்றதுக்கு என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்ததுன்னு சொல்கிறேங்க. தாய் தந்தையரை எந்த காலத்தை கொண்டு நீங்கள் உதாசனப்படுத்தாதீங்க. அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். ஒருத்தவங்களை தூக்கி கொடுப்பாங்க, ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த சாப்பாடு சரி ஸ்வீட்டு கொடுப்பாங்க, ஏதோ ஒரு இருக்கும். நம்ம குறைச்சி கொடுத்துட்டாங்களேன்ற அந்த பொறாமை குணத்தை விட்டுடுங்க. பெற்றோருக்கு தெரியும் யார் எந்த பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணுன்ட்டு. நாம் தம்பிக்கு கொடுக்குறானே ஏன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், அவனை செல்லம் கொடுக்குறாங்கன்ற எண்ணம் வரக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் 9வது ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, நிச்சயம் அது சில மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும். இந்த பழக்கம் என் பையன்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். தம்பிக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறான்னா அவனுடைய வீக்னஸ் தெரிஞ்ச மாதிரி பெற்றோர் செய்வாங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஸ்கூல்லேயும் வாத்தியார் சில ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் கவனிச்சு கூட்ட சொல்கிறாங்கன்னா அதையும் நினைக்கக்கூடாது. எதுக்கு வாத்தியார் சொல்லணும், ஒருத்தனை கூப்பிடலன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை பிக்கப் பண்ணிக்குவான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தாய் தந்தையார் யாரை கவனிக்கிறான்னு கவனிக்காதீங்க. நன்மை தான். தாய்க்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிள்ளையும் ஒன்று தான். ஒரு பிள்ளையை கவனித்து ஒரு பிள்ளையை வீணாக்க மாட்டாங்க. அதனால் பெற்றோருக்கு எந்த சூழ்நிலையிலையும் மரியாதை கொடுங்க. அவங்க சொன்ன வேலைகளை செய்யுங்க. இன்னொன்று இருக்குது, உடம்பு சரியில்லாத அம்மா இருப்பாங்க, துணி துவைக்கிறது, வாஷிங், வீடை பெருக்கிறது. நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். துணி துவைக்கிறதுலாம் கேவலம் நினைக்கிறேன், ஆம்பளைங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு நல்ல எக்ஸசைஸ். அது வீடு பெருக்குங்க. தப்பாக நினைக்க வேண்டாம், அது உலகம் பேச நினைக்காதீங்க. பெற்றோருக்கு தாய்க்கு ரொம்ப உதவியாக இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா. சில பேர் சொல்லுங்க, படிக்கிறதுக்குள்ள தொடர்ந்து தூக்கக்கூடாது, மொத்த தூக்கக்கூடாது நினைக்காதீங்க. நம்ம வீடு சமுதாயத்தில் இப்போ நம்ம ரோட்டில் யார் செய்கிறா, முனிசிபாலிட்டி ஸ்டாஃப் செய்கிறாரு, அவர் தொடப்பெடுத்து பெருக்கலையா, சாக்கடை தள்ளலையா, அவர் ஆம்பளை தானே செய்கிறாரு. நம்ம வீட்டில் எடுத்த மட்டும் அது ஒரு கேவலம். அடுத்தது கேட்பான், ஏன் இதெல்லாம் நீ செய்யறது, இதெல்லாம் தொடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி நினைக்காதீங்க. இது நம்ம ஒரு தொண்டு தான். இது உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க. சுத்தம் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு உடல் உழைப்பு கிடைக்கிறது. உங்கள் தாய் தந்தைக்கு ஒரு நல்ல உதவி செய்கிறீங்க. அது இது செய்துங்க. அதே போல் ஆசிரியர் இப்போ சொன்னேன், 2 பேரும் கம்பேர் பண்ணி சொன்னேன். பெற்றோர் ஆசிரியரும் எந்த விதத்தில் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. நமக்கு யாரையும் தூக்கி விட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இறக்குற எண்ணம் எந்த வாத்தியாருக்கும் வர. ஒரு சில வாத்தியார் இருப்பாங்க, அது இங்கே இல்லை. சில இடத்துல திமிரா இருக்கிறான்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது.
தானாகவே அவங்களுக்கு வந்துடும். ஒரு நேரத்தில் வாத்தியார் கோவமாக இருப்பார், அவன் திமிர் பிடிச்ச பையன். ஆனால் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா தாய் உள்ளம் போல் சரி நம்ம பையன் அவன் கொஞ்சம் வீணாக போனாலும் யாரை பாதிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக வாத்தியார் தான் பாதிக்கும். அதனால தரமான ஆங்கில கல்வியை அளித்து வரும் அன்பு மரியாதைக்குரியவரும் வாழ்க்கையின் உயர்வுக்கு ஓடுதா பையன் ஓடுதா